செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டீம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வரக்கூடிய குரு பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம். விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி மே 14/5/2025 புதன்கிழமை அன்று இரவு 10:36 குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார். அதன்படி அதே குரு பகவான் அதிசாரமாக ஐப்பசி 1ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 குருபகவான் அதிசாரமாக தன் உச்ச வீடான கடகராசிக்கு செல்கிறார். அதன்படி மீண்டும் வக்கரகதி அடைந்து தன் ஏற்கனவே இருந்த இடத்திற்கே திரும்பி வருகிறார். அதாவது கார்த்திகை 19ஆம் தேதி டிசம்பர் 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:25 மீண்டும் மிதுன ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அடுத்த குரு பெயர்ச்சி என்பது ஜூன் 1, அதாவது அடுத்த வருஷம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1/6/2026 இரவு 1:50 குரு பகவான் மிதுன ராசிக்கு கடகராசிக்கு செல்கிறார். அடுத்த குரு பெயர்ச்சி அடுத்த வருடம் ஜூன் 1ஆம் தேதி நிகழ இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சியின் பலன்களை இனி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1வது பாதத்திலே பிறந்த மேஷராசி என்பர்களே, மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த குருபான் இப்பொழுது உங்கள் ராசியை 2ஆம் இடத்தை விட்டு 3ஆம் இடத்திற்கு குருபான் வர இருக்கிறார். 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருவதன் மூலமாக 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம். ஆகவே தைரியமாக செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். முக்கியமாக 3ஆம் இடம் என்பது புதனுடைய வீடு. புதன் என்பது கல்விக்கான அதிகாரம் பெற்ற வீடு. ஆகவே கல்வியிலே நல்ல நாட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். தைரியமாக படிப்பீர்கள், நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். தற்சமயம் உங்களுக்கு 7 நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு விதி இருக்கிறது, எந்த கிரகம் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்திற்கு கேந்திர திருகோணத்தில் இருந்தால் அந்த தோஷங்கள் கிடையாது என்று. ஆகவே உங்களுக்கு 7 நடந்து கொண்டிருந்தாலும் அந்த ஸ்தானத்து குருபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில், சனி இருக்கும் ராசிக்கு கேந்திரமான 4ஆம் இடத்தில் இருப்பதனால் அந்த 7 சனியோட பாதிப்பு இருக்காது. ஆகவே இந்த 7 சனி உங்களுக்கு விரய சனியாகத்தான் இருக்கும். அதாவது விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய சனி, அந்த சனி நல்ல சனியாக இருக்கும், சுபவிரயத்தை ஏற்படுத்திக்கொள்ளும். ஏனென்றால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு திருமண வாய்ப்பு இருந்தால், உங்கள் ஜாதகத்தில் குருபலம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் நிச்சயமாக திருமணம் நடந்தேறும். அந்த திருமணம் என்பது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு குரு அதிசாரமாக செல்லும் போது, வேகமாக செல்லும் போது உங்களுக்கு திருமணம் கைகூடும். அக்டோபர் மாதத்திற்கு பிறகு, அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் 5ஆம் தேதி வரை உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் காத்திருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் ஓரளவு, என்றால் விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து 3ஆம் இடத்தில் குருபான் இருப்பதனால் ஓரளவு விரயம் செய்து, அதாவது சிறு அளவில் மருத்துவம் செய்து குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்திக்கான வாய்ப்பு இருக்கிறது. தொழில் விருத்திக்காக நிறைய செலவுகளாகும். செலவுகள் செய்தாலும் நிச்சயமாக தொழிலுடைய லாபம் கிடைக்கும். அந்த லாபம் என்பது எதிர்பார்த்ததை விட சிறிது குறைவாக கிடைத்தாலும் ஓரளவு லாபம் கிடைக்கும். ஆக பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக வெளியிடங்களுக்கு மாற்றலாக செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக, சிறந்த மாற்றமாகவே இருக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும், மேலும் சம்பள உயர்வும் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவார்கள். புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக நடக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சொந்த தொழில் விஸ்தரிப்பு செய்வதற்கான காலம் இருக்கிறது. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். அவர்கள் மிகவும் அக்கறையுடன் படிக்க வேண்டும். மற்ற மாணவர்களுடன் கூட்டு சேர்ந்து படிப்பதை விட தனியாக படித்தாலே நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். விவசாயிகள் அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று எதை பயிரிட்டால் நல்ல லாபம் கிடைக்கும் என்று தெரிந்து அதை பயிரிட்டால் மட்டுமே நல்ல லாபம் பெற முடியும்.
மேலும் விவசாயிகளுக்கு 12ஆம் இடத்தில் சனிபான் இருப்பதால் பல பயிர்கள், அதாவது பழத்தை உருவாக்கக்கூடிய பயிர்களை பயிரிட்டால் நல்ல லாபத்தை பெற முடியும். அரசியல்வாதிகளுக்கு சிறு சங்கடங்கள் ஏற்படுத்தி அதன் பிறகு வெற்றியை தரக்கூடிய காலமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் சிறு சங்கடங்கள் ஏற்படுத்தும், ஆனால் 2வது 3வது முயற்சியில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அரசியலில் இடமாற்றங்கள், அதாவது கட்சி மாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கலைஞர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக நல்ல மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல புகழை பெற இருக்கிறீர்கள். கலைஞர்களுக்கு யோகமான காலமாக இருக்கிறது. பெண்களுக்கு மிக மிக யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் உங்கள் கணவன்மார்களுக்கு குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கும் நன்மை, உங்களுடைய கணவன்மார்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு மனை வாங்குவதற்காக கடன் வாங்குவதற்காக முயற்சி செய்தால் கடன் தொகை கிடைக்கும். அதன் மூலமாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த குரு பேச்சின் காரணமாக குருபான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே இந்த வருடம் உங்கள் மனைவிக்கு ஆரோக்கிய குறைவுகள் இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள். பெண்களாக இருந்தால் கணவன்மார்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குருபான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். இந்த குருபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். ஓரளவு லாபத்தை வைத்து தொழில் விஸ்தரிப்பு செய்வீர்கள். புதிதாக வீடு மனை மேலும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் மேஷராசியில் பிறந்தவர்கள் வாகனத்தை வாங்க வேண்டியிருந்தால் பழைய வாகனத்தை வாங்கக்கூடாது, புதிய வாகனத்தை மட்டுமே வாங்க வேண்டும். மேஷராசியிலே பிறந்து அவர்களுடைய சகோதரர்களுக்கு, அதாவது மேஷராசியில் பிறந்தவருடைய சகோதரர்களுக்கு நல்ல மேன்மை யோகத்தையும் தருகின்ற காலமாக இந்த காலம் இருக்கிறது. மேலும் இந்த குரு பேச்சின் மூலமாக மேஷராசியில் பிறந்தவர்கள் 60% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. மேலும் அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக மேஷராசியில் பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அஸ்வினி நட்சத்திரம் என்பது குதிரை முகமுடைய நட்சத்திரம் என்று கூறுவார்கள். குதிரை முகமுடைய தேவதை என்றால் திருவந்திருப்பத்தில் இருக்கின்ற ஹயகிரீவ பெருமாள். ஒரு முறை அஸ்வினியிலே பிறந்தவர்கள் ஹயகிரீவ பெருமாளை, அதாவது திருவந்திபுரத்தில் இருக்கிற ஹயகிரீவ பெருமாளை வணங்கிவிட்டு வர வேண்டும். அதுவும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலோ அல்லது வியாழக்கிழமையிலோ நீங்கள் வணங்கிவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக கல்வி அறிவு பெறுவார்கள், தொழில் விருத்தி பெறுவார்கள், திருமணமாக திருமணம் கைகூடும். அல்லது கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கின்ற கூத்தனூர் என்ற இடத்திற்கு சென்று அங்கே சரஸ்வதி அம்மனை வணங்க வேண்டும். கூத்தனூர் சரஸ்வதியையோ அல்லது ஹயகிரிவரையோ அல்லது இரண்டுமோ சென்று வணங்கினால் நிச்சயமாக மேஷராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள். அடுத்து மேஷராசியிலே பிறந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு திருவந்திபுரமும் கூத்தனூர் கோயில். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதுவும் முக்கியமாக பட்டீஸ்வரத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற அஷ்டபூஜ துர்க்கை அம்மனை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அங்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் ஊரில் இருக்கின்ற துர்க்கை அம்மனுக்கோ அல்லது காளி அம்மனுக்கோ ஒரு முறை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் எலுமிச்சை மாலை போட்டு விட்டுவார்கள், நிச்சய நன்மைகளை பெறுவீர்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாயாக இருப்பதனால் ஒரு முறை பழனி சென்று முருகப்பெருமானுக்கு முடிந்தால் வஸ்திர தானம் செய்யலாம் அல்லது முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். இந்த பரிகாரங்களின் மூலமாக நிரந்தரமாக நன்மைகளை பெற முடியும். அடுத்து மேஷராசியிலே பிறந்தவர்கள் உங்கள் ஊரிலேயே நீங்கள் இருக்கும் இடத்திலேயே எங்கே நவகிரகம் இருக்கிறதோ அங்கே சென்று நவகிரகத்திலே குரு பகவானுக்கு 3 விளக்குகள், நெய் விளக்குகள், அதன் பிறகு தட்சிணாமூர்த்திக்கு 2 நெய் விளக்குகள் வைத்துவிட்டு வர வேண்டும். வியாழக்கிழமை தூரம் அவ்வாறு செய்வது மிகவும் சிறப்பானது. இதன் மூலமாக மேஷராசி பிறந்தவர்கள் எல்லா வகை நன்மைகளையும் பெற்று அடுத்த குரு பேச்சு வரை நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி.